அந்த பிளாக் சார் யூ டோன்ட் எனிபடி கேன் ஸ்பீக். உங்க ஓட்டர் ஐடியை நீங்கள் ஒரு நம்பரோட இணைச்சிருப்பீங்களா? இணைச்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரியாமல் உங்கள் ஃபோன் நம்பரை என்னால் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாதுன்னு இது வரைக்கும் நம்புகிறேன். மாற்ற முடியாது இது வரைக்கும் நம்புறீங்க, சரிங்களா? அப்படி நம்ம என்ன சொல்கிறோன்னா, தேர்தல் ஆணையம் உங்கள் நம்பரை உங்களுக்கே தெரியாமல் மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு ஓட்டையை வச்சுருந்தா அது தவறா இல்லையா? தவறு. அது வாக்கு திருடர்களுக்கு உதவுது இல்லையா? அதுதான் பேசிக்கே. இப்போது ஃபேக் இதை முதல்ல அடையாளத்தை திருடுறது. இந்த ஃபேக் லாகினுக்கு தேவை இன்னொருத்தனோட வாக்காளரோட அடையாளம். அதை எப்படி திருடுவேன்? அவங்களோட வாக்காளரோட இணைச்சிருக்க மொபைல் நம்பரை நான் மாற்றணும் முதல்ல. ரெண்டாவது, இந்த தலைவர் சொன்ன மாதிரி சென்ட்ரலைஸ்ட் கிரிமினல் ஆப்ரேஷன், அதன் மூலியமாக இந்த வாக்கு திருட்டுக்கு ஃபேக் லாகின்ஸ் உருவாக்கணும். இதுதான் ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப் ரொம்ப எளிது. ஃபேக் லாகின் உருவாக்கிட்டாலே போதும், டெலிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிடலாம். இப்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவர் ராகுல் காந்தி டெலீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. தலைவர் ராகுல் காந்தி அட்டெம்ப்ட் டு டெலிஷன் ஹஸ் பீன் மேட் தான் சொன்னாரே தவிர்த்து டெலீட் பண்ணாங்கன்னு சொல்லலை. இந்த ப்ராசஸே, அதாவது தேர்தல் ஆணையத்தை நம்பி இந்த நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நம்ம வாக்கு அடையாளத்தை எளிதாக வாக்கு திருடர்கள் திருடும் வகையில் ஒரு சிஸ்டத்தை வச்சுருக்காங்க. அதன் மூலியமா அவங்க உதவுறாங்கன்றத சொல்கிறாரு. இப்போ ஸ்டெப் 4 ஸ்டெப் 5 இருக்கிறது. அடுத்து இந்த ஃபார்ம் ஃபில் ஆயிடுச்சு. பூத் லெவல் ஆஃபீஸர் அவங்க யார்? கவர்மெண்ட் டீச்சர்ஸ், அங்கன்வாடி, அவங்க வெரிஃபை பண்ணணும். ரெண்டாவது எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், அவங்க அப்ரூவல் பண்ணணும். அதாவது அரசியலமைப்பின் ஒரு அங்கம் தேர்தல் ஆணையம், அதுவே வாக்கு திருடலுக்கு உதவுது. அப்போ இந்த 2 பேரும் உதவ மாட்டாங்களா? கண்டிப்பாக உதவுவாங்க. அடுத்து இப்போ தலைவர் ராகுல் காந்தி என்ன கூறுறாரு? கோதாபாய் அப்படின்ற நபரை வச்சு ஃபேக் லாகின் கிரியேட் பண்ணி அவங்க பேர்லேயே அவங்களுக்கே தெரியாமல் 12 வாக்காளர்களோட டெலீட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த 12 வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் இருக்குல்ல கோதாபாய்க்கு, அது அனைத்தும் கர்நாடகாவே இல்லை, வெளி மாநிலங்கள்லேருந்து வருது அப்படின்றார். ரெண்டாவது எவிடன்ஸ், நான் கூறியவாறு சூரியகாந்தோட அடையாளத்தை, ஐடென்டிட்டியை அவருக்கே தெரியாமல் திருடி 14 பேரை டெலீட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. மூணாவது, தலைவர் ராகுல் காந்தி இந்த சாஃப்ட்வேர் ப்ராசஸை இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி படிவத்தை வேகமாக ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸை உருவாக்கியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு ஆட்டோமேஷன், அதாவது சாஃப்ட்வேர், முழுக்க சாஃப்ட்வேரை வைத்துக்கொண்டு போகுதுன்றாங்க. இப்போ அடுத்து இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, இதன் பிறகு தான் நம்ம ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்குது. அதாவது என்ன அந்த சர்ப்ரைஸ்னா, தேர்தல் ஆணையத்தில் சாஃப்ட்வேர்கள் பயன்பட்டது உண்மைதான். ஆனால் தேர்தல் ஆணையம் வெப்சைட்டில் 22 செப்டம்பர் 2025, அதாவது நேற்று வரை வாக்கு திருட்டு நடைபெறுவதற்கான முந்தா நாள் வரை 22 செப்டம்பர் 2025 வரை வாக்கு திருடர்களுக்கு இந்த தேர்தல் ஆணையம் சாஃப்ட்வேர்லாம் தேவையே இல்லை. ஏன் வெப்சைட்லேயே நீ திருடுறா அப்படின்னு ஒரு ப்ராசஸை வச்சுருக்காங்க. முதல் படியாக இவர் ஆனந்த் பாபு இந்த டெமோ ப்ராசஸுக்கு நம்மளுக்கு தைரியமாக உதவுறதுக்கு வந்தவர். இப்போது ஆனந்த் பாபு அவர்களே, உங்களிடம் நான் கன்சென்ட் வாங்கி கொண்டு தானே உங்களோட எல்லா விஷயங்களையும் மாற்றுறேன். ஆமாம், என்னோட அனுமதியோடு தான். உங்களோட அனுமதியோடு தானே மாற்றுறேன். ஆமாம். உங்கள் ஓட்டர் ஐடி காமிங்களா இருக்கும். இதுதான் அவரோட ஓட்டர் ஐடி கார்டு. எல்லோரும் பார்த்துக்கோங்க. இந்த ஓட்டர் ஐடி கார்டில் நீங்கள் முன்னாடி யார் நம்பர் வச்சுருந்தீங்க? எங்கள் அண்ணன் நம்பர் தான். உங்கள் அண்ணன் நம்பர் சொல்லுங்கள் அப்படியே. 9884472729. இதுதான் அவங்க அண்ணன் நம்பர். இதுதான் அவங்க ஓட்டர் ஐடியோட இணைச்சி வச்சுருந்தாங்க. நான் 22 செப்டம்பர் 2025 அன்று இவரோட நம்பரை இவருக்கே தெரியாமல் என்னோட நம்பருக்கு நான் மாற்றிருக்கேன். 7305747636 அப்படின்ற நம்பருக்கு
இவரோட அனுமதி இல்லாமல், இவரோட பர்மிஷன் இல்லாமல் நான் மாற்றிருக்கேன். வெறும் நம்ம தேர்தல் ஆணையத்தின் வெப்சைட் மூலயமா, எந்த சாஃப்ட்வேரும் இல்லை. அதுக்கு அவங்க தேர்தல் ஆணையம் அவ்வளோ பெரிய ஓட்டையை வச்சுருக்காங்க. அது இப்போது பின்வரும் வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க.